நீதி கேட்டு எரித்த வரலாறு எம்மில் உண்டு. நீதி கேட்டு எரிந்து போன வரலாறும் எம்மில் உண்டு. அன்பிற்குரிய உறவுகளே, நீதி கேட்டு எரித்தவள் நமது முப்பாத்தாள் கண்ணகி. நீதி கேட்டு எரிந்து போனவள் திராவிடர் ஆட்சி காலத்தில் எந்தங்கை செங்கொடி. முன்னவள் மூட்டிய தீ இன்னும் முற்றுமுழுதாய் அணைந்து போய்விடவில்லை. எமது முப்பாத்தாள் கண்ணகி மூட்டிய தீ இன்னும் முற்றுமுழுதாய் அணைந்து போய்விடவில்லை. அரசியல் களத்திலே அப்படியே இருக்கிறது. சீமான் என்ற பெருநெருப்பாய் அப்படியே இருக்கிறது. அந்த சீமானின் பெருங்கங்குகளாக கலந்து கொண்டிருக்கிற என் உடன் பிறந்தார்களே, இந்த ஒளிவாங்கியின் எல்லை எங்கு வரை கேட்கிறதோ அங்கிருந்து செவிமடுத்துக் கொண்டிருக்கிற மாற்றுக் கட்சியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை இதுவரையில் இந்த மண்ணிலே போற்றி பாதுகாத்த என் உடன் பிறந்தார்களே, அயோத்தியில் ராமர் கோயில் கட்டிய மகிழ்ச்சியில் இன்று வரை உணவருந்தாமல் கிடக்கிற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எனது பெற்றோர்களே, பெரியவர்களே, உடன் பிறந்தார்களே, இதோ சின்னஞ்சிறு பிள்ளைகள் ஒரு மேடை, அதன் தலைப்பு அரசியல் என்பது என்ன? சின்னஞ்சிறு வயது முதல் இந்த சிறார்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது என்ன என்கிற கேள்விதான். எப்போது ஒருவனுக்கு எது, எப்படி, எந்த வேளையில் என்ன என்று கேள்வி எழுகிறதோ அப்போதுதான் மாநில சமூகம் அறிவார்த்து சிந்திக்கிறது என்று பொருள். அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு இது எதற்கு, இது எப்படி, இது எதனால், இது என்ன என்ற கேள்வி எழுமானால் அவன் உடம்பில் உயிர் இருப்பதாக, அறிவு இருப்பதாக பொருள். ஆனா அதை திமுக எதிர்பார்க்கிறாத, பாரதிய ஜனதா எதிர்பார்க்கிறாத. உனக்கு எது தெரியாது, என்ன என்று கேள்வி கேட்க தெரியாது, எது என்று கேள்வி கேட்க தெரியாது, எதுவென்று சிந்திக்க தெரியாது. ஆனால் இந்த மேடை எமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எங்கள் தலைவன் பிரபாகரன் கற்றுக் கொடுக்கிறான். உறவுகளே, உலகம் நியாயம் பேசாது, உலகம் நியாயம் பேசாது, அது தன் வணிக நலன் சார்ந்தேதான் பேசும் என்கிறான். உலகம் நியாயம் பேசாதுடா, அது தன் வணிக நலன் சார்ந்துதான் பேசும். சொன்னவன் எண்ணுயிர் தலைவன் பிரபாகரன். எங்கள் அண்ணன் நமக்கு கற்பிக்கிறான். இவர்கள் தமிழர் என்று பேச மாட்டார்கள், திராவிடம் என்றுதான் பேசுவார்கள் என்று எங்கள் அண்ணன் செந்தமன் எமக்கு போதிக்கிறான். ஒரு ஒப்புமை வேலையை புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் தலைவன் சொல்வது உலகம் நியாயம் பேசாது, அது தன் வணிகனம் சார்ந்தேதான் பேசும் என்கிறான். எங்கள் அண்ணன் செந்தமன் சொல்வது இவன் தமிழன் என்று பேச மாட்டான், இவன் திராவிடன் என்றுதான் பேசுவான் என்றால் இந்த இடத்தில் நாங்கள் அரசியல் பேச வேண்டியிருக்கிறது. உறவுகளே, எமக்கு கற்றுக் கொடுக்கிறான் அரசியல் என்பது எது என்று. கலைஞர் கற்றுக் கொடுத்தது மாதிரியா? கலைஞர் கற்பிக்கிறார் அரசியல் என்பது எது மாணவர்களுக்கு. 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பத்திரிகையில் பேசுறாரு. மாணவர்கள் அரசியலை எப்படி பார்க்க வேண்டும் கலைஞர் கோரிட்டு காட்டுறார். உறவுகளே, இங்கே மறைமுகமாக இருந்த தேநீர் கடையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன் கேட்டுக் கொண்டிருப்ப நல்ல ஆத்தாளுக்கும் அப்படி கேள்விக்கும் கலைஞர் என்ன சொல்றான் தெரியுமா? அரசியல் என்பது மாணவர்களுக்கு மாமியா மக மாதிரி, உனக்கு கொழுந்தியா மாதிரி, உனக்கு முறைப்பெண் மாதிரி. நீ என்ன செய்யலாம்னா அந்த மாமியாட்ட மாவட்ட பேசலாம், கொழுந்தியாட்ட பேசலாம், உன் முறைப்பெண்ணிட்ட பேசலாம், ஆனால் வரம்பு மீறி விடக்கூடாது. இதுதான் கற்பிக்கிற அரசியலா? இதுதான் என் மண்ணிற்கு, என் மக்களுக்கும், எனது தலைமுறை பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்த அரசியலா? அரசியல் எப்படி பார்க்கிறான்? அவன் தேவைக்கு, அவன் இச்சைக்கு, அவன் பாலியல் சிந்தனையோடு தான் அரசியலை பார்க்கிறான். எப்படி வளர்ந்த நாடு மறுப்பியா? ஆனால் எங்கள் அண்ணன் உயிர் தலைவன், எங்கள் தலைவன் அரசியலை கற்பிக்கிறான். எப்படி தெரியுமா? அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது. எல்லா உயிருக்கும் அரசியல் வேணும்டா. மனிதனுக்கு மட்டுமல்ல, தமிழனுக்கு மட்டுமல்ல, அனைத்து உயிருக்குமானது. கலைஞர் கற்பிக்கிற அரசியல் மாமியா மாதிரி, கொழுந்தியா மக மாதிரி. நீ தொடலாம், விளையாடலாம், ஆனா எல்லை மீறி விடக்கூடாது. அப்படி என்ன அரசியலை படிக்கலாம்,
அரசியலை பார்க்கலாம், ஆனால் அரசியல் செய்யக்கூடாது. எதுக்குடா நீ மட்டும் மௌன அரசியல் பின்பற்ற? உதயநிதி யாருடா நீ? இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான என்ன வேலை செய்த? விளைவில் பட்டம் கட்ட துடிக்கிற இது பேரரசா, மன்னராட்சியா, மக்களாட்சி தத்துவமா? இது பட்டம் கட்டுக்கிட துடிக்கிற உதயநிதி உனக்கு இந்த மண்ணிற்கும் அந்த தாறுகளை என்ன? நீ கத்த அரசியல் என்ன? ஆனால் என் நிலத்தில் மொழி இழந்து, வளம் இழந்து, பண்பாடு இழந்து, என் நிலத்தை இருந்து துடித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், நான் வீண் போனாலும் பரவாயில்லை, எமது முன்னோர்கள் வீண் போனாலும் பரவாயில்லை, அடுத்த தலைமுறை பிள்ளைகள், என் பிள்ளைகளுக்கு இந்த மண்ணை தூய்மையாக விற்க வேண்டும் என்கிறதா எமக்கான அரசியல். என்னவென்னா, எமது பாட்டன்கள், எமது முப்பாட்டன்கள் அரசியலை இந்த திராவிட கலைஞர் இடத்திலே, ஜெயலலிதா எம்ஜிஆர் இடத்திலே அடகு வைத்தான். அரசியல் இழந்தான். சரி, அதற்கு பின்பாக எமது அப்பன் சித்தப்ப மாம அந்த அரசியல் வாளாக அதிகாரத்தை இழந்தான். அரசியல் ஒரு காலத்தில் இழந்தோம், அதிகாரத்தை இழந்தோம். இந்த அரசியலையும் அதிகாரத்தையும் இழந்ததின் விளைவு எமது நிலத்தையும் வளத்தையும் மொழியையும் இழந்து தவித்துக் கொண்டு நடுவில் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நான் எமது முன்னோர்கள், எமது முப்பாட்டங்கள் இழந்த அரசியலை ஒரு நிமிடத்தில் அரசியலை பெற முடியும். எமது சித்தப்பன் மாவன் இழந்த அதிகாரத்தை ஒரு நொடியில், ஒரே வருடத்தில் பெற முடியும். எப்படி? என் மக்களுக்கு அரசியல் படுத்தினால் முடியும். ஆனால் நான் பெற்ற அரசியல் வாயிலாக, நான் பெற்ற அதிகாரத்தின் வாயிலாக நான் இழந்த இயற்கை வளங்களை பெற முடியுமா? மழை வளங்களை பெற முடியுமா? என் அழிந்து போன மொழியை மீட்டெடுக்க முடியுமா? ஏன் துடிக்கிறோம்? ஏன் கதறுகிறோம்? ஏன் பதறி துடிக்கிறோம்? அரசியல் இழந்து விட்டோம், அதிகாரத்தை இழந்து விட்டோம், பரவாயில்லை. ஆனால் எம் இயற்கை வளங்களை, எமக்கான நிலத்தை அழித்துக் கொண்டிருக்கிறோம், வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதுதான் கேடு. நீ எத்தனை மாவட்ட செயலாளர் போடு, நீ அடுத்த மாசம் மாவட்ட செயலாளர் போடு திமுகவுக்கு. ஆனால் நீ செய்கிற இந்த கேடு கட்ட அரசியலை நாம் கட்சி ஒருபோதும் அனுமதிக்காது. வருகிற பாராளுமன்றத்தில் 40 தொகுதியிலும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னதுதான், ஆணுக்கு பெண் இணை இல்லை, ஆணுக்கு பெண்ணும் சமம். அப்படிதான். அப்படியான அதிகாரத்தில் இந்த நிலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். பாப்பா கூட்டம் என்ன சொல்லுமா? ஆரி என்ன சொல்லும்? படித்த பெண்கள், அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கும், அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கும் சென்றால் அது ஆரியம். படித்த பெண்களுக்கு வேலை எதுவென்றால் அது திராவிடம். ஆனால் நான் என்ன சொல்றோம்? எமக்கான உரிமையையும் எனக்கான விடுதலை இல்லை என்றால் உனது படிப்பும் அதிகாரமும் ஒரு தேவையில்லை என்கிற முழக்கத்தோடு சரிவாதி பெண்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். இந்த நிலத்தில் இதுவரை இழந்த இயற்கை வளங்களை மீட்டெடுப்பதற்காகவும், நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்காக இந்த மண்ணையும் மக்களையும் தூய அரசியல் படுத்துவதற்காகவும் அன்பிற்குரிய உறவுகளே, நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் பேராதரவு கொடுக்க வேண்டும் என்று கூறி, எனது பாட்டன் வள்ளுவ பெருந்தகை எமக்கென்று எழுதி வைத்துக்கிறார். ஒடுக்கத்தில் ஓல்கார் உறவோர் புதையம்பில் பட்டுப்பாடு ஒன்றும் களிர் என்கிறார். என்ன சொல்றான்? ஒரு படித்த யானை, போர்க்களத்தில் நிற்கிற யானை, எதிரியின் அம்புகளுக்கும் ஈட்டிகளுக்கும் கொலை கருவிகளுக்கும் தன் உடலை சிதையிட்டு, தந்தங்கள் வெட்டப்பட்டு, துதிக்கைகள் வெட்டப்பட்டு, கால்கள் குற்றுயிரும் பயிருமாக போர்க்களத்திலே நிற்கிற ஒரு யானை, அதன் உடம்பெல்லாம் ரத்த சகதி, துதிக்கைகள் வெட்டப்பட்டு விட்டது, கால்கள் இல்லை. போர்க்களத்திலே துடித்துக் கொண்டிருக்கிற யானை தன் உயிர் போகிற வேளையில் கீழே விழுகிற நேரத்தில் கண்ணை மூடி மேலே பார்க்கிறது. தன்னை தான் சுமந்து கொண்டிருக்கிற மன்னவன் தளபதி அங்கே வீரத்தோடும் மானத்தோடும் போரிட்டுக் கொண்டிருக்கிறான். தான் தளபதி தனது மன்னன் போரிடுவதை பார்த்த அந்த படை யானை தன் உயிர் போவதை மறந்து நிமிர்ந்து மறுபடியும் போர்க்களத்திலே திமிரோடு நிற்கிறது. காரணம், அவர் சுமந்த அந்த மன்னன் படை தளபதி அங்க மானத்தோடும் வீரத்தோடும் போரிட்டுக் கொண்டிருக்கிறான். அதுபோலத்தான் இந்த போர்க்களத்தில் நிற்கிற, இந்த தேர்தல் களத்தில் இருக்கிற இந்த பிள்ளைகள் குத்துயிரும் குலையுருமாக
துதிக்கைகள் வெட்டப்பட்ட, பந்தங்கள் வெட்டப்பட்ட யானையை போல எமது மானம் இழந்து, எமது அறிவிழந்து, எமது நிலம் இழந்து, எமது பலம் இழந்து, எமது மொழி இழந்து, எமது கலை இழந்து, எல்லாம் இழந்து குற்றுயிரும் கோயிலுமாக இருக்கிற இந்த பிள்ளைகள் சற்று வீழுகிற பொழுது நிமிர்ந்து பார்க்கிறோம். எங்கள் தலைவன் வலதுபுறத்திலும் எங்கள் அண்ணன் இடதுபுறத்திலும் என்னை மீண்டும் தட்டி எழுப்பி நிற்க செய்கிறான். உறவுகளே, அந்த வாய்ப்பை கேட்டுக்கொண்டு இந்த வருகிற பாராளுமன்ற தேர்தலை நாங்கள் போர்க்களமாக கருதி எமக்கான பகையை 60 ஆண்டு கால பகையும் ஆரிய பகையும் வென்று முடிப்போம் என்று கூறி வாய்ப்படுத்தமைக்கும் கேட்டமைக்கும் நன்றியுடைய நாம் தமிழர். பிடித்த துப்பாக்கி தோட்டாவில் தொடங்கி உலகத்தின் புருவத்தை உயர்த்தி பார்க்க வைத்த தலைவன் நம் தமிழினத்தின் தேசிய அடையாளம் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் வாழுகின்ற திசை நோக்கி வணங்கி இந்த நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுவதில் பெருமிதமும் திமிரும் கொள்கிறேன். அரசியல் என்பது என்ன? இந்த தலைப்பு இன்றைக்கு தமிழ்நாட்டில் தேவையானது. பாரதிய ஜனதா கட்சி செய்வது அரசியலா? காங்கிரஸ் கட்சி செய்வது அரசியலா? திராவிட முன்னேற்ற கழகம் செய்வது அரசியலா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்வது அரசியலா? எது அரசியல்? இந்துக்கள் கடவுளை வழிபடுபவர்கள், கடவுளை மதிப்பவர்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்காகவே தொடங்கப்பட்ட கட்சி. அந்த கட்சியில் அந்த கட்சியின் உறுப்பினர் இந்து கோவிலில் வைத்து ஆசிபா என்ற ஒரு மாணவியை, குழந்தையை பாலியல் வல்லுறவு கொண்டு படுகொலை செய்த படுபாதக செயலை செய்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி செய்கின்றது. அது அரசியலா? இல்லை. இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் பாவ மன்னிப்பு கொடுக்கின்ற இடத்திலேயே ஒரு பாதிரியார் நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒன்றிய தலைவரை படுகொலை செய்திருக்கிறார். அடித்து ஆலயத்தின் வைத்தே அடித்து கொண்டு கொண்டிருக்கின்ற தயவாளிகளை கட்சி வைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற திமுக செய்கிற அரசியல் அரசியல் இல்லை. எது அரசியல்? நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகளை எங்கள் அண்ணன் சீமான் எப்படி வளர்த்திருக்கிறார் தெரியுமா உறவுகளே? 2026 தமிழ் இனத்தின் விடுதலைக்காக, விடியலுக்காக ஒரு நல்ல ஆட்சியை, நல்ல அரசை இந்த தமிழ்நாட்டின் மண்ணில் அமைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இளைஞர் 2026 வரைக்கும் வீட்டு செலவிற்கு நம்மை தொந்தரவு செய்யக்கூடாது, நம் உழைப்பை எதிர்பார்க்க கூடாது என்று தன்னுடைய சொத்தை விற்று இன்னும் 2 ஆண்டுகளுக்கு தேவையான பணத்தை வீட்டில் கொடுத்து இந்த நிலத்திலே களப்பணியாற்றி கொண்டிருக்கின்றானே, அதுதான் அரசியல். அதுதான் அரசியல். வேறு எது அரசியல்? ஒரு தம்பி, திருநெல்வேலி தம்பி தான், அண்ணே நான் சாதி வெறி பிடித்தவன், நான் சாதிய வெறியில் ஊறி திளைத்து போனவன், யாரையாவது 4 பேரை வெட்டிவிட்டு என் வாழ்நாள் ஆசையே சிறையில் இருப்பதுதான், சிறையில் கழிப்பதுதான் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் என்றைக்கு அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சை நான் கேட்டேனோ அன்றிலிருந்து இந்த சாதிய அழுக்கை, இந்த சாதிய சாக்கடையிலிருந்து நான் வெளியேறி தமிழ் தேசிய இனத்தின் பெரும் பிள்ளையாக எங்கள் அண்ணனை சீமானனை தலைவனாக ஏற்றுக்கொண்டு இந்த இனத்தின் விடியலுக்காக இறுதி மூச்சு உள்ளவரை களமாடுவேன் என்று சொல்லுகிறானே, சொல்ல வைத்தானே எங்கள் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும். அதுதான் அரசியல். வேறு எது அரசியல்? நீங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகமே, ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்டம் முடிவுக்கு வரப்போகின்றது 2026. ஆகவே கவனமாக கையாளுங்கள், கவனமாக ஆடுங்கள். ராஜபக்சேவாவது அவன்
மனைவி அவனுக்கு வடை சுட்டு கொடுத்துச்சு. ஆனால் உங்கள் மனைவி ராமர் கோயிலுக்கும் பிள்ளையார் கோயிலுக்கும் மாரியம்மன் கோயிலுக்கும் போய் கூழ் தான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கும். கவனத்துல வச்சுக்கோங்க. அதனால எது அரசியல் இலவச அண்டா குண்டா மிக்சி கிரைண்டர் இதுவெல்லாம் கொடுத்து என் மக்களை வறுமையிலும் ஏழ்மையிலும் வைத்திருப்பது அல்ல அரசியல். ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக ஏழைகளே இல்லாத இந்த நாட்டை படைத்திட வேண்டும் என்று சிந்திக்கின்ற தலைவனை பெற்றிருக்கின்ற இந்த நாம் தமிழர் கட்சியை ஆதரியுங்கள். 3 நாளா பேசினா கூட பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு பேச்சாளர்கள் இருக்கின்ற கட்சியின் காரணத்தினால் நான் முடித்து விடுகிறேன். ஆகவே இந்த நாம் தமிழர் கட்சியை வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே நீங்கள் ஆதரித்து ஏதோ 39 இடமை திமுக காரணம் தான் இருக்கு. நாம வெள்ளணுங்கிறான். ஆனா 39 உறுப்பினரும் அவன் தான் வைத்திருக்கின்றான். இதையெல்லாம் மறந்து விடாதீர்கள். நாம் தமிழர் கட்சியின் பாராளுமன்றத்தில் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் முல்லை நிற தமிழர் விடுதலை கட்சி ஆதரித்து வெற்றி பெற வைக்க வேண்டிய வேலையை தொடர்ச்சியாக செய்யும் என்ற உறுதியையும் நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்து புரட்சிகள் தோற்றதாய் வளர கிடையாது. புரட்சிகள் தோற்றதாய் வளர கிடையாது. புரட்சிகள் வெல்லட்டும், புரட்சிகள் வெல்லட்டும். நாம் தமிழர் ஆட்சி இந்த மண்ணில் மலரட்டும் மலரட்டும் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றியை சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.